ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தை பெரிதையா, இன்மேலும் பெரிதையா. உந்தை பெரிதையா, இன்மேலும் பெரிதையா. ஒரு நாளும் கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தை பெரிதையா, இன்மேலும் பெரிதையா. உந்தை பெரிதையா, இன்மேலும் பெரிதையா. உந்தை பெரிதையா, இன்மேலும் பெரிதையா. உந்தை பெரிதையா, இன்மேலும் பெரிதையா. ஆமென். ஹல்லேலூயா. ரஹாய் கிதாபானியா. வகரா வலா வகராபானியா. Hallelujah. Right. Take a bala bala. உம்தயை பெரிதையா, என்மேல் உம்தயை பெரிதையா. உந்தை பெரிதையா, இன்மேல் உந்தை 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 பெரிதையா. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. Amen. Amen. காரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஒவ்வொரு மனிதனோடும் அவனுடைய வாழ்க்கை முடியும் வரை
பாவம் போராடுகிறதை நாம் பார்க்கலாம். In every man's life we can see that the sin is striving hard with him till the end of his life. பாவம் மாம்சத்தை தன்னுடைய ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறது. And sin is taking this flesh as a weapon. இல்லாவிட்டால் மனதை ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறது. Or it is taking as a mind as a weapon. ஒன்று சரீரத்தை அது கருவியாக மாற்றுகிறது, இல்லாவிட்டால் மனதை அது ஒரு கருவியாக மாற்றுகிறது. It is taking the body or mind as a weapon to him. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் பொழுது அதை வைத்து நம்மோடு போராடி அது நம்மை கீழ்ப்படுத்துகிறது. When either of this is coming under the control, it is taking its own hold and it is controlling us. ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்று வருடங்கள் போனாலும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் உணரலாம். Even we are convicted and taken the water baptism, we can see this conflicts or striving is continually taking place in our life. கலாத்தியர்ல சொல்லப்பட்டது போல ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக இருக்கிறது. As we see in book of Galatians, and flesh is striving against this spirit and the spirit against this carnal nature. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 நாம் இதை பார்க்கலாம். We can see this verse in book of Galatians chapter 5 verse 15. 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இந்த ரெண்டும் ஓட்ட முடிகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். Till we end our race, this too will come with us. பாவம் என்பது ஒரு சக்தி. A sin is a சக்தி. It is a power. அது விடாம வந்துகிட்டே இருக்கும். This power அவன் பரிசுத்தவன் ஆயிட்டான், நம்ம ஒதுங்கி போணும் அப்படின்னு ஒதுங்கி போகாது. He was made holy and we can go aside, it will not go aside. அது பரிசுத்தவனான ஆளும் அவனை திரும்பி எங்கேயாவது பாவத்துல விழ வைக்கலாமா அப்படின்னு அது நம்பிக்கையோடு போராடும். Even he was turned into holy and it will strive hard with the hope somehow we have to make him to fall in sin. அப்படிதான் அது விடாம ஒருத்தனோடு போராடி நல்ல ஷைனிங் பண்றவங்கள கூட தட்டிருக்கு. That is why without ceasing it is continually striving hard and those who are shining it make them to fall. அதனாலதான் பிரகாசிக்கிற अनेक தேவனுடைய ஜனங்கள் பின்மாறுவதை நாம் பார்க்கலாம். We can see many people backslide those who are shining. ஏன்னா இது நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது வாசப்படியில உட்கார்ந்திருக்கும், படுத்திருக்கும். Even if you sit inside a home, it will sleep your door gates. ஆதியாகமம் 4:7 பார்க்கும்போது When we look into book of Genesis chapter 4 verse 7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். பாவம் வாசப்படியில படுத்திருக்கும்னா என்னது? வாசப்படியில இருக்கிறது யாரு சொல்லுங்க? செருப்பு தான் வாசப்படியில விடுவோம். slipper remains in the door. அதத்தான் நம்ம வாசல்ல விட்டுட்டு உள்ள போவோம். So we leave near the door and we enter inside. ஆனா இப்ப நம்ம அப்படி இல்ல, வீட்டு பெட்ரூம் வரைக்கும் நம்ம போட்டு போறோம், அது வேற விஷயம். But now we are not like that, even we are taking the slippers even to the bedroom. பாவம் ஒரு கயிறு. A sin is like a rope. அந்த கயிறு எப்படினாலும் என்னை கட்டறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். This rope or cord will somehow try to bind you and me. நீதிமொழிகள் 5:22 பார்க்கும் பொழுது When we look into book of Proverbs chapter 5 verse 22, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் ஒரு கயிறு. a sin is like a cord. அது எப்படியாவது கட்டறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். It will somehow try to hold us. சிம்சோன் பாருங்க, ஒரு பெரிய பலத்த வல்லமை உள்ள மனுஷன். Samson is having a mighty power. ஆனா அவனை கெடுக்கிறதுக்கு அந்த ஆவி, அவன் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர்ல இருந்தாலும் அவனோடு போராடிக்கிட்டே தான் இருந்துச்சு, ஜெயிச்சது. Even he had a supernatural power, somehow the power of a sin is striving hard and it will overcome him. அப்படிதானே? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தான், சிங்கத்தை கிழிச்சான். And he was a powerful man, tore the lions. ஒரு கழுதை தாடையினால எலும்புனால 1000 பேரை கொன்றான். With a thigh bone he was able to kill the கோட்டை thousands. கதவுகளை கீழோடு புடுங்கினான். And he took away the door gates. அவ்வளவு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். ஆனா அவனையும் அது போராடி லாஸ்ட்ல கண்ட்ரோல் கொண்டு வந்துச்சு. Such a powerful man, but he was not able to endure the Lord. At last it overcame. இன்னைக்கு நான் ஆண்டவர் சொல்ல விரும்புறது என்ன? And what does the Lord desire to tell now today? முதலாவது, நாம் பாவத்துக்கு செத்து போகணும். First we have to die unto sin. ஏன்னா பாவத்துல தான் நாம் கற்பம் தரிக்கப்படுறோம். We are conceived by sin. அதனாலதான் ஞானஸ்நானத்திலேயே பாவத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? செத்து அப்படின்னு சொல்லி.
So it is mentioned in the water baptism, we have to die unto sin. பாவம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், காட்டிக்கிட்டே தான் இருக்கும். Till the sin is alive, it will show its work. உண்மைதானே? Is it true? பாவம் எங்கேயோ ஒரு மூலையில உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது தன்னுடைய ஆட்டத்தை ஏதாவது ஒரு ரீதியில காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். Till the sin is alive at any corner, it will make its work or it will perform its work. அதனால முதலாவது நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறது, நீங்கள் பாவத்துக்கு செத்த ஒரு அனுபவத்தை பிராக்டிஸ் பண்ணணும். First of all, the Lord want to desire to tell us, we have to die unto sin, we must have this practice. அது சிலுவையில தான் நடந்தது. It happened only on the cross. சிலுவையில அறைஞ்சதுனால அவரை ஏசுனாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அவரை அடிச்சாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அவரால இறங்கி வான்னு சொன்னாங்க, இறங்கி வர முடியல. ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஒரு பாவத்துக்கு மரித்த ஒரு தன்மை. When he was crucified on the cross, they despised him, rejected him, they put to shame, but he was not able to come down. This is the state of dying unto sin. நம்ம எல்லாரும் ஞானசானம் எடுத்தவங்க தான். பாவத்துக்கு மரிச்சோன்னு சொல்லி தான் ஞானசானம் எடுத்துட்டு வெளியே வந்து நீதிக்கு தரிச்சுக்கிட்டோம், புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டோம்னு சொல்றோம். ஆனா இன்னும் பாவ மனுஷன் என்ன அநேகருக்குள்ள எப்படி இருக்கான்? பல்ஸ் டவுனா இருக்க தவிர உயிர் இருக்கு. And we are telling that in water baptism we were dead unto sin, but we tell on that we have put on the righteousness, put on the new man, but the old man nature or sinful nature man is working in us. பல்ஸ் என்ன செய்யுது? இருக்கு. Till the pulse is there. இருக்கா? கொஞ்சம் பல்ஸ் டவுன் தான் இருக்க தவிர இருக்கு. And pulse gets down, but still it is there. அதனால தான் டக்குன்னு டென்ஷன் ஆவறோம், பட்டால்னு அந்த பழைய ஆவிகள் எல்லாம் உள்ள அந்த நேரத்துல சமயம் பார்த்து கற்பனை வெளியே வரும். So often we are getting tensed and at the situation it will come out. முதலாவது பாவத்துக்கு செத்த ஒரு பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு பிராக்டீஸ்க்காக தான் ஜெபம். First, today we are having the prayer for practice. We have to practice to die unto sin. ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, When we look into book of Romans chapter 6 verse 7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு மரிக்கணும்னு சொன்னேன். மரித்தவன் எதுக்கு நீங்களாகி விடுதலையாகிறான்? பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாகிறான். For he that is dead is freed from sin. பாவம் வரும், ஆனா அது உன்னை கண்ட்ரோல் பண்ண நீ இடம் கொடுக்க கூடாது. Sin may come, but you should not give room for it to control over you. ஒவ்வொரு பாவத்திலும் நமக்கு விடுதலை வேணும். We must have the deliverance from out of every sin. நான் விடுதலை இல்லைன்னு சொல்லல, அநேக காரியங்கள்ல விடுதலை இருக்கு, இன்னும் அநேக காரியங்கள்ல விடுதலை இல்ல. I am not telling that you are not delivered. You have delivered out of some things, but you have to be delivered from all things. பாதி பேர் 50-50ல தான் இருக்காங்க. Many are staying in the state of 50-50. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவாங்க, சண்டை போடும்போது சண்டை போடுவாங்க. உபவாசம் எடுக்கும்போது உபவாசம் எடுப்பாங்க, சினிமா பார்க்கும்போது சினிமா பார்ப்பாங்க. While they pray, while they fast, they will fast, and while they were seeing this movie, they will see the movie. இங்க இருக்கிற வரைக்கும் ஒரே முழங்கால் தான், ஆவில் நிறைவு தான், கை தட்டு தான், ஒரே அமர்க்கலாம் தான். அப்பா இவரை பார்த்தா இப்ப விட்ட நேர ஊழியக்காரங்க எல்லாம் தாண்டி சியோன்ல போய் நின்றுவாருங்கிற மாதிரி இருக்கும். வெளியே போன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிப் ஆயிடும். இங்க மீன், அங்க என்னது, எப்படி இங்க வாழை காட்டுறது, அங்க தலையை காட்டுறது. And they will fill well in anointing. They will seem that they will reach Zion, but they go outside, they will show their tail there, but here they will show their head. விடுதலை என்பது 100% வந்தாதான் நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும். When deliverance come out of 100%, we are able to overcome the sin. அதுக்கு என்ன செய்ய வேணும்? What we have to do for it? முதலாவது பாவத்துக்கு உடன்படுகிறது நிறுத்துங்க. First of all, we have to stop indulging into the activities of நம்ம sin. அநேகர் பாவம் செய்யறது இல்ல, பாவத்துக்கு என்ன செய்றோம்? ஒத்து போறோம். Many are not doing the sin, but we are coinciding or we are going and mingling with the sin. பாவத்துக்கு உடன்படுகிறோம். And we are getting entangled with the sin. கண்டுக்காம ஒத்துக்குறோம். And without showing our eyes, we are entering into it. ஒன்று நீ பாவத்துக்கு மரிக்கணும். One is you have to die unto sin. மரித்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். If you die, you will get deliverance. விடுதலையே நீ கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா நீ பாவத்துக்கு உடன்படவே கூடாது. To continue your deliverance and you should not indulge with the sin. வெளிப்படுத்தல் 18:4 பார்க்கும் பொழுது, When we look into book of Revelation chapter 18 verse 4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள், வாதைகளிலே மாட்டிக்கொள்ளாதிருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். Come out of her, my people, that ye may not be partakers of sin, that ye receive not her plagues. அநேக விசுவாசிகள் பாவம் செய்யறதில்ல, ஆனா பாவத்துக்கு என்ன செய்றாங்க? சொல்லுங்க.
உடன்படுறாங்க. Many believers, they do not commit sin, but they compromise or they were the partakers of the sin. இதுவும் பாவம்தான். This is also sin. பாவம் செய்யறது ஒரு பகுதி, பாவத்துக்கு ஒத்து போறது ஒரு பகுதி தான். Doing the sin is one part, on being or compromising with the sin, it is another part. பாவத்தோடு உடன்பட ஆரம்பிச்சிட்டோம்னாலே உனக்கு எது வந்துரும்? வாதை வந்துரும். If you go and indulge or doing this sin, you will get the plagues. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பாவத்துக்கு உடன்படுறோம்? How many are indulging or compromising with the sin? உங்கள் அநேகர் பாவத்துக்கு உடன்படுறதுனால தான் வியாதிகள், பலவீனங்கள் அநேகரோடு பயங்கரமா போராடு. You are taking part with the sin, so the weakness and sickness are striving hard with you. பாவத்துக்கு நீங்க உடன்படக்கூடாது. You should not indulge with the sin. வாயை திறந்து சொல்லு, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? Open your mouth and confess how it is better to sin against God. நான் பாவம் செய்ய மாட்டேன். I will not commit sin. பாவத்துக்கு நான் ஒத்து போக மாட்டேன். I will not engage with the sin. ஒரு சிலர்லாம் நீ கொஞ்சம் எனக்காக இப்படி பேச, எனக்காக அப்படி பேச, எனக்காக ஒரு காரியம் செய்ய அப்படின்னும் சொல்லுவாங்க. நீங்க அது பாவமா இருந்தா அதோட என்ன செய்யக்கூடாது? உடன்பட கூடாது. If it is a sin and you should not engage with the sin, and sometimes they may ask you to go and please with them. பாவத்தோடு உடன்படும் பொழுது நீ அந்த பாபிலோனிய அந்த வேசியோடு நீ ஒத்து போகிறாய்ன்னு அர்த்தம். And if the meaning is of indulging with the sin is that you are going compromising with the harlot of a நீ Babylon. திருடன் அல்ல, ஆனால் திருடனோடு ஒருமித்து போகிறாய்ன்னு 50ஆம் சங்கீதம் சொல்லுது. The Psalm 50th is saying that you are not a thief, but still you are taking part with the thieves. நீ விபச்சாரக்காரன் அல்ல, ஆனா விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. You are not adulterer, but you have a portion with them. 50ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு பங்கு உண்டு. எப்படி? நீ விபச்சாரம் பண்ணல, பட் அவனோட உனக்கு என்ன இருக்கு? ஷேர் இருக்கு. You are not an adulterer, but you have a portion or share with him. நீ திருட மாட்ட, ரொம்ப யோக்கியம் தான், நல்லதுதான். பட் நீ திருடனோட என்ன செய்யற? ஒருமித்து போகிற, கை கோத்துட்டு போற. You are not stealer, you are not a thief, but you still you go and partake with them or consent with him. நீ பாவத்துக்கு விலகி ஓடுறதுக்கு உனக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். You must take a decision to flee away from sin. நாலாவது, நீ பாவங்களை விட்டு விலகி ஓடு. Fourth, you have to flee away from sin. யோசேப்பு அந்த வேலையை செஞ்சான். Joseph did that work. அந்த இடத்துல அவன்கிட்ட நியாயம் பேசிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டுலாம் இல்ல. ஒரு நிமிஷம் பிரசங்கம் பண்ணி பார்த்தான், அது ஒண்ணும் பிரசங்கம் பிசாசுக்கு போய் பிரசங்கம் பண்ண மண்டையில ஏறுமா? He spoke of justice, but 1 minute he was taking a preaching. If you preach to Satan, will he get in his mind? அவ முழுசும் பாவத்தில் நிறைஞ்சு நிக்கிறா. அவட்ட போய் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான், நான் தான் இந்த வீட்டுக்கு 2வது அதிகாரி, உன் புருஷன் என்னை நம்பி இருக்கிறான். அதுதான் செவிடு மாதிரி நிக்கிற பிசாசு. அதுட்டு போய் என்னத்த பிரசங்கம்? அது பிறகு பார்த்தான், இனி நம்ம தப்பணும்னா ஒரே வழி என்ன செய்யணும்? ஓடணும். And entirely he was engaged with Satan. He said, so I am the second master of this house. All telling all these things, there is no use of it. We have to flee away from sin. உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். He fled away from sin place. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Book of 2 Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாலியன்னா வாலிபம், வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு பாவத்துக்கு நீ என்ன செய்யணும்? விலகி ஓடியே விடு. You must flee away from the youthful lust. You must flee away from that place. அதுல கிடைக்கிற சம்பளம் தேவையில்லை, அதுல கிடைக்கிற வேலை முக்கியமல்ல, அதுல கிடைக்கிற இன்பங்கள் முக்கியமல்ல. இதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே ஓடிடு. And no income or no pleasure or no things which is coming out of it is needed. You have to flee away from that place. பேதுருல சொல்லி இருக்கிறது, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களை கரைப்படுத்திக் கொள்ள. ஒரே நாள் தான். நல்ல விசுவாசி, நல்ல ஊழியக்காரன் ஒரு நாள் பாவம் செய்வான், அவன் கரைப்பட்டு போயிடுவான். Considering a day as a pleasant to them and defile themselves in a particular day. வாசிங்க 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் இருந்து உங்களோட விருந்துங்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். And they that are pleasure in their day activities. ஒரு நாள் வாழ்வு. Considering a day time. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணிக்கோ, இந்த ஒரு நாள் இப்படி ஒரு நாள்னு போய் இவங்க எல்லாம் பாவத்துல சிக்கிடுவாங்க. Commit a sin for a single day and commit a do activities for a single day. By telling this one day, they are corrupted. ஆனா நீ யோசேப்பா இருந்தால் விலகி ஓடுவாய். If you are Joseph, you will flee away. நீ யோசேப்பா இல்லனா ஓட முடியாது. If you are not Joseph, you cannot run away. உன் மேல உள்ள அபிஷேகம் யோசேப்பின் அபிஷேகமா இருந்தா தூக்கி போட்டு பறந்துடுவ நீ. If the anointing upon you is a Joseph's anointing, you will throw away everything, you will flee away. ஒரு சகோதரன் ஒரு கம்பெனில பெரிய ஏஜென்ட்டா இருந்தார்.
One brother, he was a big agent in a company நல்ல வருமானங்க. and he got a good income. கவர்மெண்ட் லெவல்ல நல்ல அவருக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. And he got a good sales in the government level. அதனால மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பழக்கம். And he had a good activities with the ministers. அதனால இந்த கம்பெனிக்காரன் இவரை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. So the company people may used him in a well. ஏன்னா இவர் போய் மினிஸ்டர்ட்ட பேசினா ஆர்டர்ஸ் கிடைக்கும், உடனே கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், கோடிக்கணக்கில் அந்த கம்பெனி டர்ன் ஓவர் ஆயிடும். If you speak with the ministers and he will get many kind of sales and he will get crores and crores of amount as a turnover. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு வேலை போயிடுச்சு. One day he lost his job. அந்த கம்பெனி இவரை ரிஜெக்ட் பண்ணி வெளியே போய் சொல்லிட்டாங்க. The company rejected him and made him to go out of the company. இவருக்கு ரொம்ப துக்கமா போயிடுச்சு. And he was grieved a lot. என்ன இப்படி ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு சரி கர்த்தர் நடத்துற ஊழியக்காரர் போய் சொன்னார். அவர் சொன்னார் தேவன் இது நன்மையா என்ன செய்வார், வேலை போயிடுச்சா பரவாயில்ல விட்டுருவா வந்துருச்சு. He informed it to the minister servants of God and they said so to him, and it is good for thing whatever happens is good for God. அதோட ஆள் விரக்தியாகி எல்லா மினிஸ்டர் கனெக்ஷன் அவ்வளத்தையும் டெலீட் பண்ணிட்டு பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்தார். And he was rejected by everything and he said praise and telling the praises he sat at home. சரி கர்த்தர் நன்மையா செஞ்சிருக்காருன்னு அவன் விசுவாசிச்சான். He had a hope that Lord have done everything for goodness. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆட்சி மாறிடுச்சு. And when immediately we can see and the government has been changed. கவர்மெண்ட் டோட்டலா சேஞ்ச். Government was completely changed. அவ்வளவு மினிஸ்டரும் சிக்கிட்டாங்க. All the ministers were entangled. இப்ப இவர் இருந்திருந்தா என்ன இருப்பாரு, இவரு உள்ள போயிருப்பாரு. If he was there and he went enter inside. ஆண்டவர் அவர் அந்த இடத்துல இருந்து வேரோட தூக்கிட்டார். The Lord completely uprooted him out of the place. நாம சில நேரங்கள் எல்லாம் விலகுறத ஆண்டவரே செய்வாரு. Sometimes when we are silent, the Lord will do everything for us. அதுக்காக உட்கார்ந்து 3 நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கூடாது. சரி இதுவும் நன்மைதான் ஸ்தோத்திரம்னு வெளியே வந்துடணும். We should not sit by crying 3 days and we have to tell it is good for God and we have to come out. பாவத்தை விட்டு விலகி ஓடுவது. We have to flee away from sin. சூழ்நிலையில என்ன செய்யணும், பாவத்தை எதிர்க்கணும். At some circumstances what we must do, we must resist against the sin. எபிரேயர் 12:4 பாக்கும்போது When we look into book of Hebrews chapter 12 verse 4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்தை எதிர்க்கணும். You must resist the sin. நீ எதிர்க்கலன்னு சொன்னா அது உன்னை ஓவர்டேக் பண்ணிடும். If you resist not the sin, it will overtake you. உன்னால முடிஞ்ச அளவு கிருபையை வாங்கிட்டு பாவத்தை எதிர்த்து நின்னுட்டே இருக்கணும். With your might you must overcome, you must resist the sin. நீ எதிர்த்துட்டேன்னா ஜெயிச்சிடுவ. If you resist, you will win over. நீ எதிர்க்கும்போது ஆண்டவர் உனக்கு கிருபை தருவார். If you resist, the Lord will give you grace. ரோமர் 6:14. Book of Romans chapter 6 verse 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீ பாவத்தை எதிர்த்துட்டேன்னா பாவம் உன்னை அது எப்படி ஜெயிக்கும், நீ ஜெயிச்சிடுவில்ல. If you resist the sin, you will overcome and it will not overcome you. பாவத்தை எதிர்க்கிறதுக்கு உனக்கு கிருபையை கேளு. ஆண்டவரே கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி அடிச்சு பாவத்தை நீ ஜெயிச்சிரு. You must ask for the grace and you must ask for the grace to win over the sin, then you are able to overcome the sin. ஒன்று பாவத்துக்கு சாவது. One is we have to die unto sin. இரண்டாவது பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆகிறது. Second is getting delivered out of the sin. மூணாவது எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு உடன்படாமல் வாழ்வது. Third is not being entangled with any kind of sin at any situation. நாலாவது பாவத்துக்கு விலகி ஓடுவது. Fourth is fleeing away from sin. அஞ்சாவது பாவத்தை எதிர்ப்பது. Fifth is resisting against the sin. எதிர்க்கும்போது ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வருங்க. When you resist, you may have the experience of even shedding the blood. பாவத்தை எதிர்க்கணும். You must resist the sin. நீ கிருபையை வாங்கிட்டு எதிர்க்கணும். Receive the grace and resist the sin. அந்த ஆவியை நீ எதிர்த்துட்டேன்னா அந்த ஆவி ஓடிடும். When you resist in spirit, the spirit will flee away from you. ஆறாவது Sixthly, பாவத்தை வெறுப்பது. hating the sin. உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுல இருந்துச்சுன்னா அது என்னைக்குனாலும் உன்னை விஷம் பரிச்சை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். If you have interest at any situation, it will come and take over you. பாவத்து மேல உனக்கு ஒரு அன்பு இருக்குன்னா அது எப்படினாலும் உன்னை இழுக்கும். If you have love upon sin, somehow it will drag you. நீ அதை வெறுக்கணும். You must hate it. இப்ப பாருங்க, சாராயம் குடிக்கிறவன் எல்லாம் சாராயத்தை விட்டுருவேம்மா, அடுத்த நாள் தண்ணி அடிச்சிட்டு வருவான். And one who is drinking liquor and he will tell that I will hate the liquor, next day he will do the same thing. ஏன் சொல்லுங்க? Why? அவனுக்கு அது மேல என்ன இல்ல, விடணும்னு யோசனை இருக்க தவிர. எல்லாரும் சொல்றாங்க நம்ம அசிங்கமா ரோட்ல விழுந்துட்டோமா, ஐயோ கேவலப்பட்டோமா, ஆனா அதுல வெறுப்பு தன்மை கிடையாது. He have a comfort to leave it somehow, but he was not having the interest to hate it. வெறுக்கணும். You must hate. நீ வெறுத்துட்டேன்னா அது தூக்கி உனக்கு அது எப்படி தெரியும்,
குப்பையா தான் தெரியும். If you hate, and you will count it as a dust. எபிரேயர் 11ல பார்க்கும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். In book of Hebrews chapter 11, it is better to take the pleasures of this world. 25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். He esteemed. அப்போ இங்கே இன்னொரு இடத்துல பாவத்தை வெறுக்கிறது, பாவ சந்தோஷங்களை வெறுத்தல். Hating the sin or hating the pleasures of sin. பாவத்தை வெறுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. There is an experience of hating the pleasures of sin. 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்ததுனாலதான் பாவ சந்தோஷத்தை வெறுக்க முடிஞ்சது. He refused to be called and so he was able to hate the sin. அதனாலதான் பாவ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வேண்டான்னு சொன்னான். So he said that there was no need of pleasures of the sin for a season. பாவம் கதவை திறந்து வச்சிருந்துச்சு. And sin opened its gate. ஆனா அவன் அந்த கதவுக்குள்ள நுழையாம வெளியே போயிட்டான். He entered not into the gate, he came out. 7th. 7th. பாவத்தை விட்டு ஓய்வது, ரெஸ்ட். Resting from sin. பாவமே இல்ல. No more sin. அவனுக்கு எந்த சலனமும் கிடையாது, சபலமும் கிடையாது, சலசலப்பும் கிடையாது. ஏதாவது ஐயோ அப்படி இப்படின்னு விட்டுட்டமே அப்படி இப்படின்னு கூட ஒரு சின்ன இச்சை கூட இருக்காது. There is no heaviness and there is no commotion and there is not having any kind of lust about the sin. ஒரு காலத்துல பாவத்தை விட்டு ஓயாத ஒரு தன்மை இருந்துச்சு. Once there is an experience that once a season is there without being rest from sin. 2 பேதுரு 2:14ல பாக்கும்போது when we look into book of 2 Peter chapter 2 verse 14, விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்கள். And there are eyes which is not ceasing from sin. பாவத்தை விட்டு ஓய்வே கிடையாது, ரெஸ்டே கிடையாது, அதுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதில்ல. எனி டைம் பாவம் 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 பாவம், அத பாப்பமா இத பாப்பமா, அப்படியா இப்படியா, இதே பாவத்துல ஓடிட்டே இருக்குது. No resting from sin and we can entering into some things we have to do sinful thing and they are not ceasing from sin. ஆனா இப்ப அப்படி இல்ல. Now it is not like that. 1 பேதுரு 4:2ல பார்க்கும் பொழுது when we look into 1 Peter chapter 4 verse 2, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்ப பாவத்தை விட்டு ஓய்வு. there is a rest from sin. நோவா அப்படினா ஓய்வு அப்படினு அர்த்தம். when we tell Noah, it is rest. நோவானா என்னது? ஓய்வு. Noah means rest. அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல பாவத்துல ஒரு சுத்தமா ஒரு ஓய்வு. In these days we must have complete rest from sin. ஒண்ணு நீ ரிட்டைர்மென்ட் பாவத்துல வாங்கு, இல்ல VRS வாங்கு, இல்ல ஏதாவது எழுதி கொடுத்தாது பாவத்தை விட்டு வெளியே வா. You do some written statement or retirement or VRS from sin. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வரணும். அந்த அபிஷேகத்துல நீங்க இந்த 7 தன்மைகளையும் பிராக்டீஸ் பண்ணணும். Today we have to receive anointing and we have to put on practice all these 7 aspects. ஆண்டவரே நான் பாவத்துக்கு மரிக்கணும். I should die unto sin. ஆண்டவரே எனக்கு பாவத்தை நீங்க விடுதலை கிடைக்கணும். I must be delivered out of sin. எந்த சூழ்நிலையிலும் நான் பாவத்துக்கு உடன்படக்கூடாது. In these circumstances I should not engage with the sin. சூழ்நிலைகள் மத்தியில பாவத்துக்கு விலகி ஓடி என்னை நான் காத்துக்கணும். At circumstances and situation at season I must flee away from sin and preserve myself. இன்னும் சூழ்நிலை டஃபா மாறிச்சுனா நான் எதிர்த்து நின்னு ரத்தம் சிந்தினா கூட பரவாயில்லை, பாவத்தை எதிர்த்து நின்றணும். Situation may go strong but I must have the power to resist against the sin, even I must ready to shed blood. பாவத்தின் மேல உள்ளதானே அந்த தாகம் போய் பாவத்தின் மேல ஒரு பெரிய வெறுப்பை எனக்கு தாங்க. I must go away or put away all the thirst of sin and must have the heart to hate it. பாவத்துல எனக்கு ஒரு ஓய்வு தாங்க. I need a rest from sin. பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை. Without being for sin. அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who desire, let us all close our eyes. ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்க கண்களை மூடி முழங்கால் போட்டு கர்த்தாவே இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர்ட்ட கேளுங்க. 10 minutes or 20 minutes you stay on knees and what you are in need of this aspect you ask unto God.
நான் காத்திரு கூட்டத்தை சிந்திச்ச பொழுது கர்த்தர் இதைத்தான் என்கிட்ட பேசினார். When I meditated about the tiring meeting, Lord spoke this to me. பாவத்தை வெறுக்க சொல்லு. You must make them to hate the sin. பாவத்தை எதிர்க்க சொல்லு. Ask them to resist the sin. பாவத்துக்கு விலகி ஓட சொல்லு. Ask them to flee away from sin. பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க சொல்லு. Make them to get away from the sin. பாவத்துக்கு மரிக்க சொல்லு. Ask them to die unto sin. பாவத்துக்கு உடன்படாமல் இருக்க சொல்லு. Ask them not to be the partakers of the sin. பாவத்துல ஒரு விடுதலையை வாங்க சொல்லு. Make them to get the deliverance out of the sin. இந்த 7 நடக்கும் பொழுது தான் பரிசுத்தத்தினுடைய முதல் ஸ்டெப்புக்கு நம்ம வர்றோம். When these 7 things happen, we are entering or stepping into the first step of இப்படிப்பட்ட holiness. தன்மைகள்ல நம்ம தோற்று போய் பரிசுத்தத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. And just speaking about all these things getting failed and speaking holiness is no use. பாவத்துக்கு முடிவு உண்டாகும்போது தான் பரிசுத்தம் துவங்குகிறது, துளிர் விடுகிறது. When there is an end for the sin, the holiness starts and it sprouts out. பாவம் மரிக்கும் பொழுது தான் பரிசுத்தம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. When the sin is dying, the holiness is resurrecting. பாவம் விழும் பொழுது தான் பரிசுத்தம் எழும்பி நிற்கிறது. When the sin dies and the holiness stands up. பாவம் இருக்கும் வரை பிசாசின் கை உன்மேல் இருக்கும். பாவம் போன உடனே தேவனுடைய கை உன்மேல் இருக்கும். Till sin is there and Satan's hand will be upon you when you are free from the sin and God's hand will be upon you. பாவம் இருக்கிற வரை அந்நிய வல்லமை உன்மேல் உரிமை பாராட்டுவான். பாவத்தை விட்டு வெளியே வந்த உடனே கிருபை உன்மேல் உரிமை பாராட்டும். Till the sin is there and the strange power will take control over you, and when you are free from sin, grace will control over you. இந்த கூட்டத்தில் ஆவியானவர் உன்னோடு என்ன பேசுகிறார்? Realize and the Spirit of God is speaking to you. நீ பாவத்துக்கு மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ? And he is asking you to die unto sin. பாவத்துக்கு விடுதலை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ? Or he is asking you to get delivered out of the sin. உன் ஆத்துமாவோடு தெய்வன் என்ன பேசுகிறார்? What the Lord is speaking with your soul. பாவத்துக்கு உடன்படாதே என்று சொல்லுகிறாரோ? Or he is asking you to be not partaker of the sin. பாவத்துக்கு விலகி ஓட உன்னை சொல்லுகிறாரோ? Or he is asking you to flee away from sin. பாவத்தை எதிர்க்க சொல்லுகிறாரோ? He is asking you to resist the sin. பாவத்தை வெறுக்க சொல்லுகிறாரோ? Or he is asking you to hate the sin. பாவத்தை விட்டு ஓய்ந்திரு என்று உனக்கு சொல்லுகிறாரோ? Or he is telling you to rest from sin. அதற்குரிய கிருபையை பெற்றுக்கொள். Receive the grace for it. அதற்குரிய வல்லமையை பெற்றுக்கொள். Receive the power according to it. அதற்குரிய ஜீவனை பெற்றுக்கொள். Receive the life for it. என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். It is everything is possible by spirit. Ibala bara bari akara bara sigara bariya. Ibala ida bala shabaniya ra bala bala. கிருபை தேவ ஆவியின் வல்லமை ஓ விடுதலையின் ஜீவன் ஷபலபரப கரபல ஆமா நான் சொன்ன ஏழையும் போட்டு நீங்க குழப்பாதீங்க. Don't be confused about all the 7 aspects I mentioned. உங்க லைஃப்ல இப்ப இந்த 7வது இந்த 7 காரியத்துல எந்த காரியத்துல உங்களுக்கு இப்ப போராட்டம் இருக்குதுங்கறத ஆவியானவர் உணர்த்தியிருப்பார். And the Spirit of God have told you where you have the striving out of 7 things. பாவத்துக்கு உடன்படக்கூடிய ஒரு போராட்டம் உனக்கு வந்துட்டே இருக்கலாம். And you may have the strivings of being engaged with the sin.
பாவம் உன்னை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். You may have a situation where the sin is dragging you. பாவத்து மேல உனக்கு ஒரு தனியாத தாகம் இருந்துகிட்டே இருக்கலாம். And you may have the special thirst upon the sin. அதுக்கு ஏற்ற ஒரு கிருபையை நீ பெற்றுக்கோ. You must receive the grace according every nature. நீ போகிற பாதையிற்கு ஏற்ற ஒரு கிருபையை பெற்றுட்டேனா நீ உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன், அதை தாண்டிடுவேன். If you receive the grace where the path you traverse and you can see that I will leap over the wall. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? How many of you realize this? உனக்கு தேவையான கிருபையை இப்ப அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் உனக்கு தர ஆயத்தமா இருக்கு. God is waiting to give the grace which is needed for you. Hallelujah, hallelujah, hallelujah. Ikali bala sahania. Tira tira tira. ஆமா, உன்னை தேவன் கொண்டு வந்தது உண்மைன்னா உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவது உண்மை. If it is true that Lord have brought you, it is true that Lord will make you a holy. நீ பாவத்தின் உளையான சேற்றில் கிடந்தவன். You are the one who entangled in the miry clay of sin. பாவத்தின் அடித்தளத்தில் நீ சிக்கிக் கொண்ட ஒரு நபர். And you are the one who was entangled in the sinful state. கல்வாரியில் மூலமாய் உன்னை இழுத்தார். By Calvary he drawn you. நீ நிச்சயமாய் பாவத்தை ஜெயிக்க வைக்கும்படியாகத்தான் உன்னை கொண்டு வந்தார். Surely the Lord brought you to overcome the sin. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? உன்னை கொண்டு பாவத்தை கீழ்ப்படுத்துவார். Through you the Lord will subject the sin. உன்னை கொண்டு பாவத்தை எதிர்த்து நிற்க வைப்பார். Through you the Lord will make you to resist the sin. பாவத்தை வெறுக்கும் ஒரு இருதயத்தை உனக்கு தருவார். The Lord will give you a heart to hate the sin. உன்னை கொண்டு பாவத்தை ஜெயிக்க வைப்பார். Through you the Lord will make you to overcome the sin. விசுவாசிக்கிறவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். And those who believe receive it. ஆமென். ஆமென். பாவமறியாது பாவமே செய்யாது பாரேதில் ஜீவித்திரே. பாவமறியாது பாவமே செய்யாது பாரேதில் ஜீவித்திரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே ஆமென். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? If you ask for fish, will he give a snake? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? If you ask for meat, will he give a stone? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, For ye evildoers will have known to give a good thing to your children. பரமபிதா தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? It is sure that the heavenly Father will give them the anointing spirit is given us to them. நீ உலகத்துக்காக எதையும் கேட்கல. உலகத்துக்காக நீ எதையும் கேட்கல.
அந்த வயரை கரெக்ட். நீ உலகத்துக்காக எதையும் கேட்கல. நீ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சத்தியத்துக்காக வாழும்படியாக நீ கேட்கிறாய். And you are asking to live for the name of the Lord and for the truth of the Lord. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும்ங்கற ஒரு தவிப்போடு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். You are asking with a groaning that you have to live a holy life. இன்னைக்கு இந்த கூட்டத்துல கர்த்தர் யார் தவிப்போடு தாகத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அதுக்குரிய கிருபையை தரப்போகிறார். Today in this meeting, those who are with the thirst and those who are with the groaning, the Lord is going to fulfill their needs. இன்னும் ஒரு 5 நிமிடம் It's going to give you today. தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். And the power of the Lord is resting upon you. ஆமென். ஒரு நிமிஷம். எந்த மாம்சத்தை அவன் கருவியா மாத்துறானோ, And what kind of the flesh are making as a weapon? எந்த மாம்சத்தை அவன் தன்னுடைய கருவியாக எடுக்கிறானோ, And what the which flesh he is taking as a weapon? எந்த மனதை அவன் தன்னுடைய கருவியாக எடுக்கிறானோ, And which mind he is taking as a weapon? அதே மாம்சத்தையும் அதே மனதையும் கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தினால தன்னுடைய கருவியாய் மாற்றட்டும். The Lord is going to make his own weapon through Hallelujah. anointing the same flesh and mind he is taking Hallelujah. over. Hallelujah. Hela bakarabania. Tida bania. Praise. Hallelujah. Amen. 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 கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் போகிற பாதைக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை, ஒரு விடுதலையின் பரிபூர்ண ஜீவனை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் அபிஷேகத்தின் மூலமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எக்ஸர்சைஸ் பண்ண கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூரண பரிசுத்தவான்களை சேர்க்க அவர் வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீ ரட்சித்திருக்கிற கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். இயேசு இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டபடினாலே, கழுவப்பட்டபடினாலே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை நிரப்பி இருக்கிறீர், அதற்காக மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் தாமே ஆவியினால் ஒவ்வொரு நாள் எங்களை நிரப்பி பாவத்தின் வல்லமை முற்றிலுமாய் அழித்து போட்டு நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிறபடியால் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பாவத்தை அழிக்கவும், பாவத்தை வெறுக்கவும், பாவத்தை எதிர்க்கவும், பாவத்தை துரைத்து விடவும், அதை முற்றிலுமாய் வெறுத்து போடவும் நீர் எங்களுக்கு பலன் தருகிற கிருபைக்காய் துதிக்கிறோம். பரிசுத்தாவினால் மட்டுமே இது எங்களுக்கு முடியும். ஆண்டவரே, நாங்கள் பாவத்தினுடைய எல்லா செய்கைகளை அழித்து போடத்தக்கதாக, ஆண்டவரே, ஆவியின் செயல்களை உடையவர்களாய் காணப்படத்தக்கதாக இந்த பரிசுத்தாவியை இன்னும் அதிகமாக எங்கள் மேலே நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிற தேவனே. தொடர்ந்து தேவரீர் ஆவியால் வல்லமையால் எங்களை நிரப்பியறலும், புதிய சாயலாய் மாற்றியறலும். ஆண்டவரே, உம்முடைய சித்த செய்கிறவர்களாக உம்மை போல நாங்கள் மாற்றப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இனியும் பாவத்தின் வல்லமைகள் தொடர்ந்து பலரையும் சிறை இருப்புக்குள்ள வைக்காதபடி, கட்டி வைக்காதபடி, எல்லா கட்டுகளை அறுத்து போடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பாவத்தின் வல்லமைகள் பயப்படுத்தாதபடி எல்லா வல்லமையை முற்றிலுமாய் நிர்மலமாக்கி ஆண்டவரே பூர்ண ஜெயத்தை எங்களுக்கு தந்தல்வீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே,